அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யை பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த மார்ச் 2025 11th மேத்தமெட்டிக்ஸோட ஆன்சர்ஸ் கீ பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி கொஷின் பேப்பர் 11th மேத்ஸ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பார்த்துடலாம். ஸோ நமக்கு டோட்டலாக ஃபஸ்ட் பார்ட்டில் 21 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் 1 மார்க்கில் 16 1 மார்க்ஸ் தான் புக் பேக் கேட்டிருக்காங்க. 4 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ். 2 மார்க்ஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8 புக் பேக்கு, 2 க்ரியேட்டிவ்ஸ். தென் 3 மார்க்ஸில் சேம் எஸ் 3 மார்க்ஸில் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்குது. 3 மார்க்ஸ் க்ரியேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 கொஸ்டின் எழுதுறாருல. ஸோ அதில் 12 கொஸ்டின்ஸ் புக் பேக்கு, 2 கொஸ்டின்ஸ் க்ரியேட்டிவ். ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83%. தட் மீன் க்ரியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17%. ஸோ மார்க் வைஸ் சொன்னோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 மார்க்ஸ் க்ரியேட்டிவ்ஸ் இருக்குது இன்னைக்கு கொஸ்டின் பேப்பரில். தட் மீன் 12th 28 மார்க்ஸ் க்ரியேட்டிவ் இருந்துச்சு, 11th 24 மார்க்ஸ் க்ரியேட்டிவ். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் தான். சென்டம் அச்சீவ் பண்ணலாம், பட் ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக தான் இருக்குது. கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். 1 மார்க் கொஸ்டின்ஸில் டைப் ஏ, டைப் பி, ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் டைப் ஏ சொல்கிறேன். டைப் ஏல 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ லாக் எக்ஸோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அது y is equal to e power x. சரிங்களா? இந்த 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் ரூல் படி இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா e power x equal to y வருது. பட் இந்த கொஷின்ஸ் மட்டும் 4th கொஷின்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரல, அதை செக் பண்ணிக்கலாம். 5th கொஷின் க்ரியேட்டிவ், அதாவது 6th சாப்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க. 8th கொஷின் க்ரியேட்டிவ், அதாவது வெக்டர் அல்ஜிப்ராலிருந்து ஆங்கிள் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 18th கொஷின், இதுவும் 6th சாப்டரோட கொஷின்ஸ், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 1 மார்க்ஸ் க்ரியேட்டிவ். சரிங்களா? ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா புக் பேக் தான். 16 1 மார்க்ஸ் புக் பேக் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது செகண்ட் பார்ட் 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸில் 21st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொலினியர் 8th சாப்டர். 22 12th சாப்டரில் கேட்டிருக்காங்க. பர்மிசபிளாக நாட் பர்மிசபிளாக புக் பேக் தான். 23 டிஃப்ரென்ஷியேஷன் 10th சாப்டரில் கேட்டிருக்காங்க. 24 9th சாப்டரு. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், பட் கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. இது ப்ரூவ் தட் தான். ஸோ ஆஸ் ஈஸியாக போட்டுடலாம். 25th, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 7th சாப்டரு. 26th பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் கேட்டிருக்காங்க. 27 செகண்ட் சாப்டரில் கேட்டிருப்பாங்க. 28 5th சாப்டரு. 29 6th சாப்டரு. 30th பார்த்தீங்கன்னா 4th சாப்டர். இது கிரியேட்டிவ் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். சம் ஆஃப் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் அப் டு 20 ஃபேக்டோரியல். ஸோ வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் அப்படின்னா யூனிட் பிளேஸில் என்ன வரும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூலே இருக்குது. n greater than or equal to 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே போச்சுனாவே இது எல்லாமே 0 வரும். ஸோ இப்போ 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ 4 ஃபேக்டோரியல் பார்த்திங்கன்னா 24. ஸோ இது 30 வந்துடும். அதுக்கப்புறம் 4 ஃபேக்டோரியல் எல்லாமே யூனிட் டிஜிட் பார்த்திங்கன்னா 0 தான் வரும். அப்போ கண்டிப்பாக எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. இந்த கொஸ்டின் க்ரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்தது பார்ட் பி 3 மார்க்ஸில் 31. ஸோ ரேஞ்ச் கொஸ்டின் புக் பேக். 32. ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். சால்வ் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டேன்னா x equal to -1. 33 3rd சாப்டரு போட்டுடலாம். 34 பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? 4th சாப்டரு. 35 5th சாப்டர் எக்ஸைஸ் சம் தான். 36 போட்டுடலாம். கொலினியர் 6th சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கும். 37 8.4 எக்ஸைஸ் சம் தான். 38 பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் 9 போட்டுடலாம். 39 12th சாப்டரில் இருக்கும். இதுவும் எக்ஸைஸ் சம் தான். 40 பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இது ஒரு நல்ல கொஸ்டின். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 cos squared x - 1 கேட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது நீங்கள் ஃபார்மேட் ஐடென்டி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். 2 cos squared θ - 1 மீன்ஸ் cos 2 θ. அப்போ இந்த இடத்துல cos 2 θ cos 2x அப்ளை பண்ணிங்கன்னா இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆகி 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 கிடச்சிரும். இது நார்மலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுற ஃபார்மேட்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது, கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஏரியா. ஸோ 41ல் ஏ பார்த்தீங்கன்னா பார்சல் ஃப்ராக்ஷன். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டைப்பில் வரும், போட்டலாம். அதுக்கு ஆப்ஷன் 6th சாப்டரு. இது எக்ஸாம்பிள் சம், நார்மல் ஃபைன் பண்ணுறது போட்டிருக்கலாம். 42A 3rd சாப்டரு ரொம்ப ஈஸியான சம் தான். ஷோ தட் சம்.
நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ஆன்சரை ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் 10.4 சரிங்களா, இது புக் பேக் சம், ஷோ தட் சம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இயர் கொஷின்ஸு, அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43, இது எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். லிமிட் sin θ/θ ரிசல்ட் 9.1. ஸோ இதுவும் ஈஸியாக எழுதியிருக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12th சாப்டரு சரிங்களா. இது பேஸ் தியரம் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, டோட்டல் ப்ராபபிலிட்டி போட்டிங்கன்னா போதும். எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸ் சம். இது 5.3, இது ரொம்ப சிம்பிள் சம். 44A இதுவும் எக்ஸ்பெக்டட் கொஷினாக இருந்துச்சு, வந்திருக்கு. 44ல் பி பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரு. இந்த கேவல் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெஸ்ட் எழுதியிருக்கலாம். இந்த கொஷின் ஆஃப்டன் கேட்குற கொஷின் தான். 45A பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின். இது கொஞ்சம் நல்லா லென்த்தியான கொஷின் தான் சரிங்களா. tan 20 இருக்கு இல்லைங்களா, tan 20 அடுத்து tan 40 பார்த்தீங்கன்னா 60 - 20 பிரிக்கணும். இது 60 + 20, இதாவது tan ஆஃப் A + B ஃபார்மேட்டில் போட்டிருப்போம். இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. இதுக்கு ஆப்ஷன் இன்டகிரேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம். பார்த்துங்க, இது ஆன்சர் வந்து நம்ம 3ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இதுக்கு ஆப்ஷன் கொஷின் 45B பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். பர்ஃபெக்ட் ஸ்கொயரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உடனே ஃபார்முலா கிடச்சிரும். x² - a² ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கும். 46A இது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீவியஸாக பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம், ரொம்ப ஈஸியான சம். அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்பெக்ட் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கன்கரண்ட், ஈஸியாக போட்டிருக்கலாம். 47A மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சம், ஃபஸ்ட்டாகவே இருக்கும். 47B பார்த்தீங்கன்னாலும் 7.2ல் கேட்டிருக்க ஒரு ஷோ தட் சம் தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீ மோரலஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் நீங்கள் அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தவிர மீது எக்ஸ்பெக்டட் கொஷின் தான் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எழுதின டெஸ்ட்டில் ஸோ நல்ல மார்க் அச்சீவ் பண்ண ஒரு வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட வித்திபாரதியில் பார்த்தீங்கன்னா SBB நீட் அண்ட் JEE கோச்சிங் சென்டர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீட் தமிழ் மீடியத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம் சரிங்களா. 669 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 720க்கு. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 695. இப்போ நம்மளது கிராஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டுமாரோ 12th எக்ஸாம், இது முடிஞ்சுன்னா 26th ஆன்வர்ட் கிராஸ் கோர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.